பொங்கல் பண்டிகைக்கு ஜனவரி 9 முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். மொத்தம் 34,087 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு ஜனவரி மாதம் வழங்க வேண்டிய 2.76 TMC நீரை வழங்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக வேட்பாளர் வாய்ப்பு பெற யாரையும் அணுக வேண்டாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். வாய்ப்பு வழங்குவதாக கூறி சிலர் ஏமாற்றுவதை நம்ப வேண்டாம் எனவும் அவர் கூறியுள்ளார். நெல்லை ராணி அண்ணா மகளிர் கல்லூரி மாணவி குறித்து ஆபாச தகவல்களை பரப்பிய புகாரில் கல்லூரி முதல்வர் மற்றும் அவரது கணவர் மீது வழக்கு பதிவு. கல்லூரி முதல்வரின் சமூக வலைதள கணக்கு மூலம் மாணவி குறித்த ஆபாச தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் சரிந்துள்ளது. ஒரு முட்டையின் விலை 6 ரூபாயாகவும் சென்னையில் 6 ரூபாய் 70 காசுகளாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளை நிற்க வைத்து ட்ரிப்ஸ் ஏற்றிய வீடியோ வைரலான சம்பவம். அலட்சியமாக செயல்பட்ட செவிலியர் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒவ்வொரு மக்களின் குரலை கேட்கும் விதமாக உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்ய உள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் இதனை அறிவித்துள்ளார். ஏபிஎஸ் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது. அனைவரிடமும் தாயுள்ளத்தோடு நடந்து கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவினர் மீதும் அவ்வாறே நடந்து கொள்கிறார் எனவும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சி தனியார் மருத்துவமனையில் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மருத்துவர் பிரகலநாத் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கையை 3 தினங்களுக்குள் சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த புழலில் திடீரென லாரி தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. தீயணைப்பு வீரர்கள் ரசாயன நுரை கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். லாரி நிறுத்தணும். நீலகிரி மாவட்டத்தில் படுக இன மக்களின் குலதெய்வமான ஹெத்தையம்மன் திருவிழா கொண்டாட்டம். நீலகிரி மாவட்டத்தில் புதன்கிழமை உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். சென்னையில் 21 காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். 20 காவல் ஆய்வாளர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் நாளை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் இருசுமண்டாவில் உள்ள ONGC எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் தீயின் தீவிரமும் அளவும் மெதுவாக குறைந்து வருவதாகவும் ONGC விளக்கம் அளித்துள்ளது. கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைப்போம் என ட்ரம்ப் கூறியதற்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கிரீன்லாந்து அதன் மக்களுக்கே சொந்தமானது என பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். முருக பக்தர்களின் உணர்வுக்கு கிடைத்த வெற்றி என தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், ஆட்சி அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதை திமுக அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
கரூரில் கடந்த ஆண்டு தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி தலைமையகத்தில் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே தாவேக மூத்த தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி 3 நாட்கள் வாக்குமூலம் அளித்தனர். இந்த நிலையில் விஜயும் நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பணி நிரந்தரம் கோரி நடைபெற்ற தொடர் போராட்டத்தில் பங்கேற்ற தூய்மை பணியாளர் திடீரென உயிரிழந்தார். சென்னை புழல் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். பணி நிரந்தரம் கோரி நடைபெற்று வரும் போராட்டத்தால் மன உளைச்சலில் இருந்த அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என அவரது மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் வி. கரிசகுளம் கிராமத்தில் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசத்தால் நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் காட்டுப்பன்றிகளை விரட்ட முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தவும் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி மண்பாண்டம் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மண்பானையை தயாரிக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி போலி மருந்து விவகாரம் தொடர்பாக மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்துகளின் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பரிந்துரையின் பேரில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் தங்களது விசாரணையை தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரம் அருகே சங்குமால் கடற்கரையில் கடல் அரிப்பு காரணமாக தென்னை மற்றும் பிற வகை மரங்களின் வேர்கள் வெளியே தோன்றி சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அப்பகுதி மீனவர்கள் மீது விழுந்து விபத்து ஏற்படக்கூடும் என்பதால் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளனர். ஐந்தாம் வகுப்பு வரை புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டங்கள் குறித்து வரும் 25ஆம் தேதி வரை கல்வியாளர்கள், பெற்றோர், பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 5ஆம் வகுப்பிற்கான பாடத்திட்டங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன என்றும் இதனை கல்வியாளர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் பார்வையிட்டு வரும் 25ஆம் தேதி வரை தங்களுடைய கருத்துக்களை இதே தளத்தில் தெரிவிக்கலாம் எனவும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாலை மலர் நாளிதழ் சார்பாக கிராமிய பொங்கல் விழா நடைபெற்றது. மதுராந்தகம் அடுத்த படாலத்தில் உள்ள கற்பக விநாயகர் கல்லூரியில் மாலை மலர் நாளிதழ் சார்பாக பாரம்பரியமிக்க கிராமிய பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தென் தமிழக வில்லிசை புகழ் மாதவி கலந்து கொண்டு வில்லிசை பாடல்களை பாடினார். கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடைகளை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். மேலும் 1990 காலகட்டத்தை நினைவூட்டும் வகையில் சிறப்பு செட்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சிலம்பம், பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த கிராமிய பொங்கல் விழா அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஊழல் புகாரில் உள்ள எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது கவலை அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினார்? சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு
நீங்கள் வா விசாரிச்சிக்கன்னு சொல்லணும். இப்போ எங்கள் தலைவர் மேலாம் கூட சொல்கிறாங்க, வாங்க விசாரிங்க, நாங்கள் காத்துட்ருக்கோம், உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க அப்படின்றோம். அவரையும் போயிட்டு தடையானை கேட்டார். இப்போ அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேலே ஊழல் அவங்க மேலே ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்புமிகு முதலமைச்சர் மேலேயும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாருன்னு தான் தெரியல. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொடர்ந்திருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். உண்மையிலே நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, தமிழக அரசு எல்லா விஷயத்திலுமே தோல்வி. காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இது இருப்பதாக தெரியவில்லை. அவருடைய உள்கட்சி பிரச்சனை நம்ம அதை பேசக்கூடாது. இருந்தால் கூட நீ கேட்குறீங்க என்னென்னா, அவங்க கூட்டணியில் அதிக இடம் கேட்குறதாகவும் மந்திரி சபை இடம் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் நீடிப்பாரா என்பது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மத்திய அரசு விமான போக்குவரத்து துறை மற்றும் இதர துறைகள் சார்ந்தவர்களையும் சேர்க்க கோரி மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் விசாரணை ஜனவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் பணி நிரந்தரம் கோரி நடைபெற்ற தொடர் போராட்டத்தில் பங்கேற்ற தூய்மை பணியாளர் திடீரென உயிரிழந்தார். சென்னை புழல் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். பணி நிரந்தரம் கோரி நடைபெற்று வரும் போராட்டத்தால் மன உளைச்சலில் இருந்த அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என அவரது மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கீட்கஞ்ச் பகுதியில் உள்ள வீட்டில் காவல்துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனையில் அங்கு பாலியல் தொழில் நடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 5 பெண்கள் 4 ஆண் வாடிக்கையாளர்கள் மற்றும் பாலியல் தொழிலுக்கு மூளையாக செயல்பட்ட சர்வேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அந்த வீடு பெண் IAS அதிகாரியினுடைய வீடு என்பதும் அவரிடம் குடும்பத்தோடு வசிப்பதற்காக கூறி மாதம் 15,000 ரூபாய்க்கு வாடகை வீட்டை எடுத்து அதனை துணிகரமான பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் கொல்லப்பட்டவர்களுக்கு பாலஸ்தீனியர்கள் அஞ்சலி செலுத்தினர். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து 422 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் காசாவின் 53% பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள சூழலில் தாக்குதலில் 71,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இஸ்ரேல் தாக்குதலால் இடிந்து போன வீடுகளில் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய அதிபர் லீ சீன அதிபர் ஜின்பிங்குடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். பெய்ஜிங்கில் நடந்த உச்சி மாநாட்டிற்கு பிறகு சீன அதிபர் ஜின்பிங் பரிசளித்த ஜியோமி ஸ்மார்ட் போனில் லீ செல்ஃபி எடுத்தார். புகைப்படத்தின் தரம் அருமையாக இருப்பதாகவும் உங்களால் என் வாழ்க்கையிலேயே மிக சிறந்த படம் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் ஜின்பிங்குக்கு லீ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுலவேசியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 14 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனமழையால் ஜியாவ் டகுலான்டாங் பியாரோ பகுதியில் அமைந்துள்ள ஜியாவ் தீவில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 18 பேர் காயமடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகளும் கட்டடங்களும் சேதமடைந்துள்ளன. மேலும் மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
ரஷ்யாவின் டெவர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பின் 9வது மாடியில் ட்ரோன் மோதி கட்டடம் தீப்பிடித்து எரியும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த சுனில்குமார் என்ற நபர் ஹரியானாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கட்டுமான ஒப்பந்ததாரராக பணியாற்றிய நிலையில் அம்பாலா விமானப்படை தளம் அமைந்துள்ள பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை செய்து வந்துள்ளார். அப்போது விமானப்படை தளம் குறித்து செல்போனில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து பகிர்ந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் இவரது தந்தை ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி என்பதும் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்ட நிலையில் அவர் மூலம் இவர் தகவல்களை பகிர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் ராயா புஜூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு இடத்தில் கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கினர். சம்பந்தப்பட்ட வீடுகளில் குடியிருந்தவர்களுக்கு பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் அவர்கள் கேட்காததால் அதிகாரிகள் ராட்சச இயந்திரங்கள் கொண்டு ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.